வணக்கம். லலிதாம்பிகையோட 1000 திருநாமங்கள் அது ஒரு பெரிய ஞான கடல் மாதிரி. அதிலிருந்து சில நாமங்கள மட்டும் எடுத்து அதோட ஆழமான அர்த்தத்தை நாம ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம். வாங்க இந்த ஒரு அற்புதமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். அன்னையோட மகிமைய சில தலைப்புகள்ல பிரிச்சு ஒன்னொன்னா ஆழமா புரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த லலிதா சஹஸ்ரநாமம் எங்கிருந்து வந்ததுன்னு பார்க்கலாம். இது பிரம்மாண்ட புராணத்துல இருந்து வந்த ஒரு ரொம்பவே புனிதமான நூல். இதுலதான் நம்ம அன்னைக்கு 1000 அழகான சக்தி வாய்ந்த திருநாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு பேருமே வெறும் வார்த்தை கிடையாதுங்க. அது இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தையும் நமக்குள்ள இருக்கிற அந்த சைதன்யம், அதாவது அந்த உணர்வையும் திறக்கிற ஒரு சாவி மாதிரி. சரி வாங்க, இன்னைக்கு நாம 413லிருந்து 430 வரையிலான நாமங்களை அதோட ஒளியோடையும் பொருளோடையும் அனுபவிக்கலாம். சரி, முதல் தலைப்புக்குள்ள போகலாம். இங்க நாம பார்க்க போற நாமங்கள் அன்னையோட தன்மைய பத்தி சொல்லுது. அதாவது நம்ம ஐம்புலன்களாலேயோ இல்ல நம்ம மனசாலேயோ அளவிடவே முடியாத அவளோட அந்த எல்லையற்ற இயல்ப பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல இருக்கிற நாமம் அப்ரமேயா. இதுக்கு என்ன அர்த்தம்லாம்? அவளை நம்ம இந்த புலன்களால அளவிடவே முடியாது. அடுத்தது ஸ்வப்பிரகாசா, அதாவது அவ தனக்கு தானே ஒளிர்பவள். அவளுக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனோ சந்திரனோ தேவையில்ல, அவளே ஒளி. கடைசியா மனோவாசமா கோசுரா, அப்படின்னா அவளை நம்ம மனசால நினைச்சோம் இல்ல வார்த்தையாலையும் முழுசா விவரிக்கவே முடியாது. பாத்தீங்களா, இந்த 3 நாமங்களுமே அவ நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவள்னு எவ்வளவு அழகா சொல்லுது. சரி, அவள் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டவள்னு பார்த்தோம். அப்போ இந்த உலகத்துல உணர்வுள்ள உயிராவும் உயிரே இல்லாத ஜடப்பொருளாவும் எப்படி அவ 2 விதமா இருக்கா, அதத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்த கவனிக்கணும். ஒரு பக்கம் அவள சிற்சக்தி சேதனா ரூபான்னு சொல்றோம். அதாவது அவ தூய்மையான அறிவு, உணர்வின் சக்தி. ஆனா அதே சமயம் அவளேதான் ஜடசக்தி, ஜடாத்மிகாவாவும் இருக்கா. அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற கல்லு, மண்ணு மாதிரி உயிரில்லாத ஜட பொருட்களோட வடிவமும் அவதான். இதுல இருந்து என்ன புரியுது? அறிவும் சரி ஜடப்பொருளும் சரி, ரெண்டுமே அவகிட்ட இருந்துதான் வருது. ரெண்டுமே அவதான். அடுத்ததா நம்ம பார்க்க போற பகுதி இந்த முழு விளக்கத்தோட தத்துவ மையனே சொல்லலாம். நம்ம செய்யற புனிதமான சடங்குகள்ல அவ எப்படி இருக்கா, அவளே எப்படி அந்த கடைசி உண்மையா இருக்காங்கிறத இந்த நாமங்கள் விளக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம தினமும் சொல்ற புனிதமான காயத்ரி மந்திரம், அது அவதான். அந்த மந்திரத்தோட ஒளியான வியாஹிருதியும் அவதான். அந்த மந்திரத்தை நாம சொல்ற அந்தி நேரமான சந்தியாவும் அவளேதான். அது சொல்ற ஞானிகளால த்விஜ விருந்த நிஷேவித்தா வணங்கப்படுபவளும் அவதான். கடைசியா அவள் உண்மையான தத்துவங்களுங்கிற ஆசனத்துல, அதாவது தத்வாஸ்னாவா இருக்கா. சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட ஆன்மீக பயிற்சியில இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் அவ நிறைஞ்சிருக்கா. இப்போ நம்ம ரொம்ப ஆழமான ஒரு தத்துவத்துக்குள்ள வரோம். வேதாந்தத்துல பரம்பொருள அதுன்னு சொல்வாங்க இல்லையா, அந்த தத், அதுவும் நம்ம அன்னதான். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவை நீன்னு சொல்ற துவாம், அதுவும் அவளேதான். ஐங்கிறது ஓ அம்மா அப்படின்னு நாம அன்பா கூப்பிடுறது. அவ நம்மளோட 5 கோசங்களுக்கு உள்ள, அதாவது பஞ்ச கோசாந்தர ஸ்திதாவா வசிக்கிறா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பிரபஞ்சத்தோட மூலமா இருக்கிற அந்த பரம்பொருளும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற ஆன்மாவும் ஒண்ணுதான். அந்த ஒண்ணுதான் நம்ம அம்மா. தத்துவம், இந்த 2 வார்த்தைகளும் ஒன்னா சேரும்போது பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ஆழமான ஒற்றுமையை எவ்ளோ அழகா விளக்குது பாருங்க. இதுதான் ஆன்மீக தத்துவத்தோட ஒரு முக்கியமான மைய கருத்து. சரி வாங்க, இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு போலாம். இதுவரைக்கும் பார்த்த நாமங்களோட தொடர்ச்சியா அவளோட முடிவே இல்லாத எல்லையற்ற மகிமைய பத்தி இப்ப பார்க்க போறோம். கடைசியா அவளோட மகிமையோட உச்சத்தை பார்க்கலாம். நிக்ஸி மகிமா அப்படின்னா அவளோட பெருமைக்கே எல்லையே கிடையாது, அது அளவில முடியாதது. அடுத்தது நித்ய யௌவனா, அவ எப்பவுமே இளமையா இருக்கிறவ, காலம் அவளை எதுவுமே செய்யாது. இந்த 2 நாமங்களும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அன்னைங்கிறவ எல்லா எல்லைகளையும் கடந்தவா, எப்போவே புதுசா சக்தி நிறைஞ்சவளா இருக்கான்னு நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த ஒரு தியானம் மாதிரியான பயணத்துல எங்கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி புனிதமான நூல்களை பத்தி இன்னும் நிறைய விளக்கங்களை உருவாக்க நீங்க எங்க சேனலை ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு ஆதரவும் தான் எங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தி. ரொம்ப நன்றி.